அன்பு தமிழ் சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மாபெரும் மனிதர், புரட்சியாளர், பாரத் ரத்னா அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய 68வது நினைவு நாள் என்று இந்தியா முழுவதும் என் தமிழகத்தில் பெரிய அளவில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த மாமனிதர் மறைந்தது 1956. ஒரு அற்புதமான அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம கொடுத்துட்டு மறைஞ்சிருக்கிறாங்க. நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆணி வேறே சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த மூன்று சேர்த்து நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சட்டம். அதன்படி தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்கிற ஒரே காரணத்தினால தான் ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு விவசாய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலை என்கின்ற மனிதனும் கூட இன்னைக்கு ஐயாவுக்கு இந்த மாலையை அர்ப்பணித்து விட்டு பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கிறேங்க. ஐயா, நான் அரசியலுக்கு இன்று ஒரு 4 ஆண்டுகள் ஆகுது. பல விஷயங்களை பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். மக்கள் பேசுகிறதை உற்று கவனிக்கிறோம். தொடர்ந்து நான் எனக்கு கேட்கக்கூடிய கேள்விகள், அண்ணல் அம்பேத்கர் ஐயா அவர்கள் கனவு கண்ட அரசியல் தமிழகத்தில் நடக்குதா? அதன்படி அரசியல்வாதிகள் அரசியல் எடுத்துகிட்டு போகிறாங்களா? இல்லை அதன்படி தான் மக்களுக்கு நல்ல விஷயத்தை நாம் சொல்லிக் கொடுத்து மக்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்தாற்போல் இங்கே அரசியல் நடக்குதா? அதை இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இன்றைக்கி பேசணும், இன்றைக்கி இல்லைன்னா எப்போ பேசுவாங்க? ஐயாவுடைய புகைப்படத்துக்கு பக்கத்தில் இருந்து பேசவில்லை என்றால் எப்பொழுது நாம் பேசுவோம்? இந்த மனிதர் எந்த அளவுக்கு இவருடைய வாழ்நாளில் சிறுமைப்படுத்தப்பட்டார் என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும். சரித்திரம் படித்த எல்லோருக்குமே, புத்தகம் படித்த எல்லோருக்குமே அம்பேத்கர் ஐயாவுடைய பெருமை எந்த அளவுக்கு சீர்குலைக்கப்பட்டது. குறிப்பாக அவருடைய தகுதியெல்லாம் அவ்வளவு தகுதி இருந்தும் கூட அவர் ஒரு சிறிய வட்டத்தில் அடைச்சி வச்சிருந்தாங்க. நேரு ஐயாவுடைய கேபினட்டிலிருந்து அவர் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு எனக்கு எந்த பதவியும் வேண்டான்னு வெளியே வரும்பொழுது ஒரு கடிதம் எழுதினார், ஏன்னா வெளியே வந்த அப்படின்னு. அதை படிக்கக்கூடிய எல்லோருக்குமே தெரியும், இப்படிப்பட்ட ஒரு மனிதர், ஒரு மேதை, எப்படி ஒரு குடும்பத்தில் பிறந்து தடைகளை எல்லாம் உடைத்து ஒரு பெரிய மனிதராக வந்த ஒரு மனிதருக்கு எவ்வளவு பெரிய சிறுமை அங்கே கிடைத்ததெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏன் 56 மறைந்த பிறகு 36 வருஷம் அந்த மனிதருக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்கலீங்க. அந்த இடைப்பட்ட காலத்தில் 2 பிரதமர்கள் அவர்களே பாரத் ரத்னாவை கொடுத்துக்கிட்டாங்க. 2 பிரதமர்கள் அவங்களுக்கு பாரத் ரத்னா கொடுத்துக்கிட்டாங்க. 1990 பெரிய ஒரு சண்டை போட்டு அடல் பிஹாரி வாஜ்பேயி ஐயா, அத்வானி ஐயா அவர்கள்லாம் நம்முடைய கூட்டணி ஆட்சி அப்போ இருந்த பொழுது 1990 இந்தியாவுடைய உயரிய விருது பாரத் ரத்னா கிடைச்சிருக்கு. இவருக்கு ஒரு பாரத் ரத்னா விருது கொடுத்து